இந்த மசோதாவின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் 129வது திருத்த முயற்சி இதன் மூலமாக 2 விஷயங்கள் சொல்றாங்க. 1 நாடு முழுக்க ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும். அதுல மக்களவை தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறாங்க. நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்தல் நடக்கும்போது, எல்லா மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடக்கும். அப்ப மக்களவை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் கூட்ட நாள் என்னைக்கு தொடங்குதோ, அதுதான் அந்த பதவிக்காலம் தொடங்குகிற நாள். ஆயுள் காலம் அன்னையிலிருந்து தொடங்குது. 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. எங்க சிக்கல் சில்மிஷத்தை தொடங்குறாங்கன்னா, இப்படி இருக்கிற போது ஏதேனும் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்த இயலாத சூழல் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால், அந்த பின்னணியை விளக்கி ஜனாதிபதிக்கு அவர்கள் தகவல் அனுப்பினால், எப்போது சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவது என்பதை ஜனாதிபதி முடிவு செய்வார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழல் இல்லைன்னு சொல்ற போது மக்களவை தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் இருக்கான். ஆனா சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் முடிவுக்கு வரும். அப்படி வந்தா நீங்க ஜனாதிபதிக்கு சொல்லுங்க, ஜனாதிபதி சொல்வாங்க. இது யாரை ஏமாற்றுகிற வேலை? அதே வாக்குச்சாவடி, அதே வாக்காளர்கள், அதே மாநிலம், அதே பாதுகாப்பு படையினர், அதே பூத். அங்க போய் வச்சு ஒரு மெஷினை எம்பிக்கு போட போறான், பக்கத்துல ஒரு மெஷினை வச்சு எம்எல்ஏக்கு போட போறான். இதற்கு சாத்தியக்கூறு இருக்கு, இந்த மெஷினை வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல. என்ன சார் இது? இல்ல அது அந்த மாநிலங்கள் தெரிவித்தால் தானே. இல்ல தேர்தல் ஆணையம் நினைத்தால், அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்த, சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் தான் வார்த்தை எடுத்து படிங்க. ஒரு தேர்தல் நடந்த 5 ஆண்டுகள் தானே. ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு டிசம்பர் 29 தேர்தல் நடந்தால் அதோட ஆயுள் காலம் 4.5 வருஷம் தாங்கிறாங்க. ஏன்னா மக்களவை அந்த 5வது ஆண்டு முடியுது இல்லையா, அதோட நீயும் முடிச்சுக்கணுங்கிறாங்க. இது என்ன சார் ஜனநாயகம்? இப்ப ஏற்கனவே 2026 ஒரு சட்டமன்றம் தேர்ந்தெடுக்க. அடுத்த பாயிண்ட் வர்றேன். இந்த பாயிண்ட் எப்படி ஒரு கேள்விகள் இத்தனை இருக்கு. அடுத்தது இப்ப 26ல இருந்து 29னா ஒரு தேர்தல் நடந்த 5 ஆண்டுகள் தானே. அதுக்கு தான் அரசியல் சட்டத்தை திருத்துறாங்க. இந்த ஆயுள் காலத்தை 3 ஆண்டுகளாக குறைப்பது. அடுத்து 28ல கர்நாடகா ஒரு தேர்தல் வச்சுப்போம் பேச்சுக்கு, அதனுடைய ஆயுள் காலம் ஓராண்டாக குறைப்பது, அல்லது அந்த ஓராண்டு தேர்தல் நடத்தாமல் ஓராண்டும் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துவதற்கு அதிகாரத்தை 356 திருத்த போறாங்க. அப்ப அந்த ஓராண்டு யாருடைய ஆட்சி இருக்கும்? மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய மறைமுக ஆட்சி நடக்கும். ஜனநாயக விரோதமா இல்ல ஜனநாயகத்தை பூத்துக்குழுக்க வைக்கிறதா?